தமிழ் சின்னத்திரையை சார்ந்த ஒரு இளம் சீரியல் நடிகை தற்போது தங்களுக்கு சினிமா ஆசை வந்த காரணத்தினால உச்சக்கட்ட கவர்ச்சியில இறங்கியிருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, பிரீத்தி சர்மா அப்படின்றவங்க தாங்க. இவங்க திருமணம், சித்தி 2, அது மட்டும் இல்லாம பூவே உனக்காக, அபியும் நானும், வானத்தை போல, கண்ணான கண்ணே, அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா திருமகள், இப்படி ஏகப்பட்ட சீரியலில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள் தான் போல. நான் கூட ஏதோ 2-3 சீரியல் தான் நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீரியல் நடிச்சிருக்காங்க. இப்படி அழகா சீரியல் லைஃப் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே ரூட்டு மாறுது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, யங்கா இருக்க, சின்ன பொண்ணாவும் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீ ஏன் தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஆள் மனசு போய் படிக்க வச்சிட்டாங்க போல. அதனாலேயே தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சக்கட்டமாக மாறி இருக்காங்க கண்மணி. அதாவது வந்துட்டு இதனால் வரைக்கும் இந்த சீரியல் சம்பந்தமாக வீடியோ போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா தற்போது பயங்கர சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான டான்ஸு, அப்படியே கவர்ச்சியான பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, இப்படியே போட்டு வந்திருந்தவங்க திடீர்னு பயங்கரமான கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் வந்துட்டு சீரியலில் போயிட்டு சினிமாவில் கலக்குவோம்ப்பா, சீரியல்லேருந்து போயிட்டு சினிமாவில் கலக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கான்ஃபிடென்ஸாக இறங்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தனக்கு தற்போது 2-3 கதைகள் வந்திருப்பதாகவும், ஆனால் அது அந்தளவுக்கு பிடித்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நடிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இயக்குநர்கள் கிட்ட சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஏன் தான் கிட்ட கதை சொல்ல வரவங்களை வந்துட்டு இவங்க வந்து டேரெக்டாக தான் மீட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ கதையில் வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சி கூடுதலாகவே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு கேட்குறாங்க போல் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர விடாப்படியாக இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஹோமியான ஃபேஸு, சீரியலே ஓகேன்னு தான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் வந்துட்டு சினிமாவை தேவையில்லை. ஏன்னா சினிமாவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியே வந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறம் மேலே வர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு தெலுங்குலேருந்து ஏகப்பட்ட பேர் தமிழ் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க உள்ளே வந்தாங்கன்னா எப்படின்னு தெரியல. ஏற்கனவே 2-3 பேர் வந்து சீரியல்லேருந்து சினிமாவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல பயங்கரமாக அல்லுலப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நிலைமை என்ன அப்படின்றது தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். இல்லை மீது பிடிச்சிருக்கேன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.